இன்றைய ஸ்பெஷல் புளி வடை. இந்த வடை செய்யறதுக்கு தேவையான அளவுகளை பார்க்கலாம். இட்லி அரிசி 200 கிராம் எடுத்திருக்கேன். 50 கிராம் அளவுள்ள கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டையும் தண்ணியில் ஊற போட்டுக்கணும். தண்ணியில் ஊறுற இட்லி அரிசியும் கடலைப்பருப்பையும் 2 மணி நேரம் ஊறணும். 2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும். அடுத்தது புளி வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். இந்த அளவுகளை எல்லாம் மிக்சியில் சேர்க்கும் போது சொல்றேன். முதல்ல ஜாரில் சேர்க்க வேண்டிய பொருள் ஊற வச்ச அரிசியும் கடலைப்பருப்பும் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கிட்டேன். அடுத்தது 10 காய்ந்த மிளகாய். அடுத்தது தேங்காய் துருவல். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுள்ள புளி. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுள்ள ஜீரகம். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுள்ள பெருங்காய பவுடர். அடுத்தது தேவையான கல்லுப்பு. அடுத்தது 1 கொத்து அளவுள்ள கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். லைட்டாக கொரன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி போதும். மாவை எடுத்து வேற பாத்திரத்தில் வச்சிடலாம். மாவை இந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த அளவு இருக்கணும். கையில் ஒட்டக்கூடாது. இதை எடுத்து அப்படியே பாலிதீன் கவரில் வச்சு தட்டிடலாம். தட்ட அளவுக்கு தட்டணும். இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் தட்டுறதுக்கு. பாலிதீன் கவரில் வச்சு நல்லா தட்டிக்கணும். தட்ட அளவுக்கு தட்டிக்கணும். எண்ணெயில் போட்டதுக்கு அப்புறம் நல்லா உப்பி வருங்க. ஒன்று ஒன்றா தாங்க போட்டு எடுக்கணும். நல்லா மினி பூரி மாதிரி உப்பி உப்பி வரும். இதே போல ஒன்று ஒன்றையும் போட்டு எடுக்கணும். எல்லா வடையும் தட்டி எடுத்துடலாம். புளி வடையை பார்க்கும்போது செம்மையாக இருக்குல்ல. சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வடை எப்படி இருக்குன்னு புட்டு காமிக்கிறேங்க. திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோட நாம சந்திப்போம்.